என்றும் இணைந்திருங்கள் தமிழர் படையோடு. திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி சார்பாக இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஒரு நிகழ்வு நடத்திருக்காங்க. பனை விதை பொறுக்கும் நிகழ்வு நடத்திருக்காங்க. இன்னைக்கு அதை பற்றி ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க, நான் திருப்பூர் வடக்கில் இருக்கிறேன். ஒரு வருடம் நாங்கள் என்ன பண்ணோம்னா, இந்த மாதங்களில் பனை விதையை திரட்டுவோம். திரட்டி மழை காலத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு குட்டையில போய் பனை விதை நடுவோம். திரட்டி வச்சுப்போம். சரி, இதுதான். இது எவ்வளவு நாளைக்கு தாங்கும் இந்த பனை விதை? இந்த பனை விதை தாங்க 1 வருஷம் தாங்க. அது பனை ஒரு வருஷத்துக்கு நீங்க விதையா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல, இப்ப 2 மாசம் தான். நம்ம 2 மாசத்துல பனை விதை நட போறோம் இல்லைங்களா? ஆமா. அதனால அதுக்கு இப்ப சேமிச்சு வச்சுக்கிறீங்க. ஒரு 1000 பனை விதை, 1500 பனை விதை நாங்க சேகரிப்போம். அதன் பின்பு ஒரு நாள் ஒரு எண்ணிக்கை நேரம் இருக்கும், எல்லாருக்கும் தொலைக்கிற நேரம் இருக்குமோ அன்னைக்கு வர வச்சு நமக்கு சிறப்பான ஒரு குட்டை தேர்ந்தெடுத்து அங்க வச்சு விட்டு. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு ஏரியால ஒரு குட்டை ஒண்ணு இருக்கா. ஆமா, அதை பத்தி இவர் சொல்லுவார். எந்த குட்டைன்னு சொல்லிடுங்க. திருப்பூர் வடக்கு நல்லாத்துப்பாளையம் சேர்த்துல குட்டை இருக்கு. அதுல அண்ணன் ஜீவானந்தம் இன்னைக்கு விதை சேகரிக்கு பனை விதைகள். அந்த பனை விதை சேகரிச்சு நீ வரக்கூடிய நாட்கள்ல அந்த பனை விதைகள் நட்டுரும். இந்த மழை காலத்துல நட்டுரும். இந்த பனை விதத்துல என்ன லாபம்ல நிலத்தடி நீர் பாதிக்காம இருக்கும். பனை விதைகள்னா பழம்பழம், பதினீர் கல் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு இயற்கையை சார்ந்த. இப்ப இருந்து அந்த அண்ணன் சொன்ன அந்த கொள்கைக்கு வரும்போது ஈஸியா இருக்கு. நான் நடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே பனை மரத்தை பற்றி பேசினார்கள். பனை தமிழர்களின் தேசிய மரம், என் இனத்தின் அடையாளம். அது பனை என்பது என் நிலத்தின் வளம். நாங்கள் பனையையும் ஒரு மாவீரர்களாகத்தான் போற்றோம். ஏன்னு கேளுங்க, ஈழ போர்ல கடைசி வரை களத்தில் வீரனாக நின்று சண்டை செய்தது வீரர்கள் மட்டுமல்ல, பனையும் தான். இங்க பேசிய என் தம்பி அபு குறிப்பிட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லா மாநிலங்கள்லயும் கல்லுக்கடை இருக்கு, ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் கல்லுக்கடை இல்லை. ஏன்னா கல்லு மதுவாயிடுச்சு. இங்க இந்திய அரசியல் சட்டமே சொல்லுது கல்லு உணவில் ஒரு பகுதின்ட்டு. கல்லு குடிச்சு செத்தவனும் இல்லை, சொத்தம் போட்டையும் வித்தவனும் இல்லை. அண்ணன் சீமான் பேச்சு கேட்டிருப்பீங்க. இப்போ தொண்டர்கள் பேசுவது கேட்போம். நீங்க சுற்றுச்சூழல் பார்த்தது தான். யூடியூப் பாசறை சுற்றுச்சூழலை போட்டாங்க. சுற்றுச்சூழல் பாசறை இருக்கு. ஏற்கனவே பல பகுதிகளில் மரம் நட்டு வச்சிருக்காரு. நம்ம சுற்றுச்சூழல் பாசறையில நீங்க செஞ்ச முன்னெடுப்புகள் கொஞ்சம் சொல்லுங்க. சிறப்பா பாத்தீங்கன்னா, எத்தனை மாசமா இருக்கீங்க, இல்ல எத்தனை வருஷமா சுற்றுச்சூழல் பாசறையில இருக்கீங்க? நான் மொத்தத்துல நாம் தமிழ் கட்சியில ஒரு 10 வருஷம் 12 வருஷத்துக்கு மேல இருக்கிறேன். சரி. நான் சிறப்பான செய்தி பாத்தீங்கன்னா, நான் காலாம்பாளையத்துல எஸ்பிகே நகர் 6ல ஒரு 200 மியாவாகி முறையில மரக்கன்று நட்டுருக்கேன். அது 3 அடிக்கு 1. அதுதான் எனக்கான சிறப்பானது. இதுக்கெல்லாம் நம்ம கட்சி தோழர் உதவி பண்ணாங்க. வளர்க்கறதுக்கும் சரி, தண்ணி ஊற்றுறதுக்கும் சரி. அது என்னை பொறுத்த வரைக்கும் அது சிறப்பானது. இதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாலும் இருக்கிற பொது இடம், அதாவது அரசாங்கத்தை அனுமதி வாங்கிட்டு, ஊராட்சி என்றால் செயலாளர் அனுமதி வாங்கணும், நகரம் என்றால் அங்க இருக்கக்கூடிய மாநகராட்சி அனுமதி வாங்கிட்டு, இந்த வனத்தை போன்று இந்த வனம் வச்சுக்க அதை போன்று ஒவ்வொரு இடத்துலையும் வனம் வைக்கணும். மியாவாகி முறையில வனம் வைக்கணும். அதுக்கு அனுமதி கொடுப்பாங்களா? கண்டிப்பா தருவாங்க. என்னன்னா, இது அவங்களுக்கான இந்த காலகட்டத்தில் என்ன காரணம்னா, WWF உலக இயற்கை பாதுகாப்பு அமைப்புன்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு என்ன சொல்லுது என்றால், 73% வன உயிரினங்கள் அழிந்து விட்டு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம எல்லாமே காடு இல்லாம, காட்டுல இருக்கிறது, கடல்ல இருக்கிறது எல்லாமே வனத்துல தான் வரும். இதெல்லாம் அழிஞ்சு வச்சது. மகரந்ததுக்கு வருதுல்ல, பூச்சி, தேனீக்கள், இதுக்கும் அழிஞ்சிட்டு சொல்றாங்க. இதனால் ஒரு அழிவு வரும் சொல்றாங்க. இதை பாதுகாக்கிறதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, WWF இந்தியா அந்த அமைப்பு என்ன சொல்றதுன்னா, இந்தியால மட்டும் 1 லட்சம் மரக்கன்று 1 லட்சம் கோடி மரக்கன்று நடன்னு சொல்றாங்க. அப்படி நட்டால் மட்டும்தான் நம்மளுடைய உருவாக்க முடியாது, அழியாம வன உயிரினங்களை காப்பாற்ற முடியும்.
ஆனால் உற்பத்தி பண்ண முடியாது, அழியாம காப்பாற்ற முடியும். ம் இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ம் மகரம் சேர்க்கை இருக்குங்களா, ஆமா ஆமா, அந்த பூவுல தேனி வருது. அது அழிந்து விட்டால் ம். 4 ஆண்டுகள்லயே உணவு பஞ்சம் வந்துடும். ஓ, அந்த உணவு கிடைக்காம. பட்டாம்பூச்சி வண்டுகள் இதுதான். அதாவது இந்த உலகத்துல மனிதரை தவிர ம். எந்த ஒரு விலங்கு செத்தாலும் மனிதன் பாதிப்பு தான். ஆனால்தான் அது லேட்டா தெரியாது, அது போக போக தெரியும். நம்ம நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பாசறை ம் என்ன பண்ணாங்கன்னா, இயற்கை எதுவாக இருந்தாலுமே ம் காப்பாற்ற ம் நாங்கள் முன்வரோம். ஓ, இப்ப நீங்க இந்த எத்தனை வருஷமா சுற்றுச்சூழல் பாசறையில் இருக்கீங்க? நான் முதல்ல கையூட்டு உழவர் பாசறையில் இருந்தேன். சரி. நான் கையூட்டு உழவர் பாசறையில் இருக்கும்போது கூட நான் நிறைய சுற்றுச்சூழல் சம்பந்தமான இதுல உங்களுக்கு ஆர்வம் அதிகம், அதனால என்ன இப்போ மாத்திட்டாங்க. இப்போ என்ன சொன்னாங்க, நம்மளோட முன்னோர்கள் மூத்தவர்களாக இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரிங்க நீங்க சுற்றுச்சூழல் பாசறையே இருங்க சொல்லிட்டாங்க. அதுல இந்த இத்தனை வருஷமா எடுத்த முன்னெடுப்பு கொஞ்சம் சொல்ல முடியுமா? என்னென்ன பண்ணிருக்கீங்க உங்க சார்பா இல்ல தோழர்கள் சார்பா? மஞ்சராயம் குளம் இருக்கு, அது வந்து திருப்பூர்லயே பெரிய குளம். அங்க ஒரு 5 வருஷம் முன்னாடி 2000 பனை விதைகள் ஒரே நாள் நட்டோம். அது வந்து 2000 பனை ஒரே நாள் நட்டோம். அது பெரிய எனக்கு மன மகிழ்ச்சியா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய எல்லா குட்டைகளையும் நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் கால் வைக்காத குட்டையே கிடையாது. பரவாயில்ல, எல்லா குட்டையும் நான் போட்டோம். என்ன ஒண்ணுன்னா, அது வந்து நீங்களே எனக்கு தெரிஞ்சு ஒரு 50,000 மரம் நட்டிருப்பீங்களா இது வரைக்கும்? பனை மரங்கள் எவ்வளவு நட்டிருப்பீங்க ஒரு கணக்குக்கு? பனை மரம்னா ஒரு 10,000 நட்டிருப்போம். பரவாயில்ல, தொழிலே 10,000 கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா வந்துடும் ஓரளவு. என்ன சிக்கல்னா, அவங்க இருக்காங்கல்ல, அந்த இருக்கிற ஒரு நகராட்சியோ இல்ல பஞ்சாயத்தோ இருக்கிறவங்க அவங்களோட சுய லாபத்துக்காக அந்த மண்ணை அள்ளி போட்டு அழிச்சிடுறாங்க குட்டைகள் இருக்கிறது. அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, அழிச்சிடறோம். அவங்களுக்கு என்ன பண்ணுன்னா, நம்ம வந்து மண்ணை கரையை பல போட்டுறோம் இந்த மாதிரி ஒரு சொல்ல. அது எனக்கு மனம் வலிக்குது, இதெல்லாம் வலி இல்லை. அதை கெடுக்கும் போது நீங்க ஏதோ இது பனை மரம் நட்டி இருக்கோம் இது இல்ல, அது நம்ம உடனே பார்த்தா நம்ம பார்க்கணும். நம்ம வந்து ஒரு 3 மாசம் கழிச்சு 4 மாசம் பார்க்கும்போது ஒன்றும் பார்க்கும்போது அது ரைட், கரெக்ட் தான். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, நல்லாத்துப்பாளையம் தொட்டிமன் இந்த சைடு பாத்தீங்கன்னா குளங்கள் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறாங்க. தூர் வாராம கழிவு நீரை கலந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தூர்வாரி பனை விதைகள் இந்த மாதிரி நட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். இதெல்லாம் பனை விதை நடுறமா நிறைய பயன்கள் இருக்கு. நிலத்தடி நீர் நல்லா பாதிக்காம இருக்கும். அப்புறம் பனை பழம், அப்புறம் பாத்தீங்கன்னா பதனி, கல் இறக்கக்கூடிய ஒரு இயற்கையான சார்ந்த விஷயங்களை பண்ணக்கூடிய சொல்ல. நல்லாத்துப்பாளையத்துல தான் பெரிய குட்டையா இருந்தது. ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி வந்து பெரிய குட்டையா இருந்தது. அந்த பெரிய குட்டையை வந்து இன்னைக்கு வந்து வீடு ரோடு இதெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாங்க. பெரிய குட்டையா இருந்தது சின்ன குட்டையா இப்ப மாறி இருக்கு. அது தூர்வாரல எதுவும் பண்ணல. ரோடும் அந்த குட்டை சமமா இருக்கு. தூர்வாரி எந்த ஒரு ஆழமும் எதுவும் படுத்துறது இல்ல. அதனால கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல நாம் தமிழர் கட்சி சார்பா அதை நடத்தலாம்னு ஒரு திட்டம் இருக்கு. அவ்வளவுதாங்க.